எப்படி பார்த்தாலும் இயக்குனர் அட்லி அவர்களை விட தற்பொழுது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் மாஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி நம்ம லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவிற்கு வரும்பொழுதே அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஹிட் திரைப்படங்களை கொடுத்துவிட்டு பாலிவுட்டிற்கே போய்விட்டார் என்றுதான் தோன்றலாம். ஆனால் இன்றைய தேதிப்படி பார்த்தீங்கன்னா அட்லியை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒருபடி மிஞ்சி விட்டாராம். அதாவது அட்லி இங்கிருந்து பாலிவுட் சினிமாவிற்கு சென்று ஹிந்தி சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் வைத்து படம் இயக்கியிருக்காரு. ஆனால் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றொரு சூப்பர் ஸ்டாரை தமிழ் சினிமாவிற்கே வரவழைக்க இருப்பதாகவும் இங்கிருந்து இயக்குநர்கள் போய் அங்குள்ள ஹீரோக்களை வைத்து இயக்குவதை விட அவர்களை இங்கு வரவைப்பதுதான் உண்மையிலே கெத்தான விஷயம். அதே தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் செய்ய இருப்பதாகவும், அதாவது லியோ படத்துடைய வெற்றிக்கு பிறகு லோகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து குறி திரைப்படத்தை இயக்க இருப்பதாகவும், சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு வழக்கம் போல நம்ம அனிருத் அவர்களுமே இசையமைக்க இருக்காரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடன் இணைந்து சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஹீரோ உபேந்திரா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒப்பந்தமாக இருப்பதாக சமீபத்திய தகவல்களுமே வெளிவந்திருக்கு. படத்துடைய போட்டோ ஷூட்டுகள் கடந்த ஜூலை மாதம் நடந்து முடிந்திருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு வைட்டான ஒரு வில்லனை நடிக்க வைக்க லோகேஷ் கனகராஜ் முடிவெடுத்திருப்பதாகவும், இதற்காக அவர் தேர்ந்தெடுத்திருப்பது பாலிவுட்டின் புகழ்பெற்ற நடிகர் அமீர் கான் அவர்கள் தானாம். தற்பொழுது படத்துடைய கதை பற்றியும் அவருடைய கேரக்டர் பற்றியும் லோகேஷ் கனகராஜ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் பணிபுரிய பாலிவுட் நடிகர் அமீர் கான் நோ சொல்ல மாட்டார் என்றும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்தை கொண்டாடுவதற்குள்ளே சூப்பர் ஸ்டார் அடுத்த படத்துடைய பற்றி அசத்தலான ஒரு தகவல்கள் ஒன்று வெளிவந்திருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தை இயக்க போவது நம்ம சங்கர் அவர்கள் என்பது உறுதியாகி இருக்கு. மேலும் இந்த படத்தில் அஜித் சாரை நடிக்க வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடந்து வந்துட்டு இருக்கணும். அப்படி இந்த சம்பவம் மட்டும் உறுதியானால் கண்டிப்பாக தல தலைவர் ரசிகர்களுக்கு செம்ம கொண்டாட்டம் தாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய காம்போ எப்போ இணைய போக இருக்குன்னு. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாக கவனித்த செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.